வணக்கம். காமதேனு வழிபாடை பற்றி உங்களில் யாருக்காவது தெரியுமா? அது மட்டும் இல்லை, அதை நீங்கள் பண்ணி அதில் பலனடைஞ்சிருக்கீங்களா? நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் காமதேனு பூஜை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்க நிதி நிலைமை மாறி உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை எல்லாமே சரியாகி கண்டிப்பாக நீங்கள் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்குறது இந்த காமதேனு வழிபாடு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கடவுளை நம்ம கும்பிட்றோம். அதாவது சிவன், பிரம்மா, விஷ்ணு, விநாயகர், முருகர், இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளையும் நம்ம கும்பிட்டுட்ருக்கோம். மகாலட்சுமி, சரஸ்வதி, துர்க்கை, இந்த மாதிரி நிறைய கடவுளை நம்ம வணங்கிட்டுருக்கோம். ஆனால் எல்லாமே சேர்ந்து ஒரே இடத்துல நம்ம கும்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அது காமதேனு வழிபாடால் மட்டும்தாங்க முடியும். முக்கோடி தேவர்களும் அவ்வளோ வெறியும் நீங்கள் கும்பிட்ட பலன் இந்த காமதேனு வழிபாடு மூலம் கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் இந்த காமதேனு வழிபாடு சும்மா நீங்கள் வீட்டில் சும்மா நாங்கள் குங்குமம், மஞ்சள் இந்த மாதிரி வச்சு மட்டும்தான் நாங்கள் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க, நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் இந்த மாதிரி காமதேனு வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு சில வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் நல்லதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக நடக்குங்க. காமதேனு வழிபாடு அவ்வளோ மகிமை கொண்டது. இதை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சில பேர் பூஜை ரூமில் எப்போவுமே காமதேனு படத்தை வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் சிலை வச்சுருப்பாங்க. சிலை இல்லாதவங்க நீங்கள் ஆன்லைனில் கூட இப்போது ₹200 கூட இருக்குது. அந்த ஒயிட் கலர் பசு கன்றும் சேர்ந்து இருக்கிற மாதிரிலாம் ரொம்ப அழகாக இருக்குது. ₹200 ₹250 இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி வீட்டில் சிலை இல்லாதவங்க நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாடலை நீங்கள் வாங்கிக்கோங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் காமதேனு சிலை ஆர்டர் போடும்போது அந்த கன்றுக்குட்டி பால் குடிக்கிறாப்புல இருக்கிற மாதிரி சிலையாக பார்த்து வாங்குங்க. ஒரு சில இடத்துல பசுமாட்டோட பக்கத்தில் மட்டும் கன்று நிற்கிற மாதிரியே சிலை இருக்குது. அந்த மாதிரி வாங்காதீங்க. பால் குடிக்கிற மாதிரி இருக்கிற காமதேனு சிலை வாங்கி பூஜை பண்ணுறது தான் ரொம்ப மகிமை கொண்டது. அந்த நேரம் தாய் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் அந்த மாதிரி இருக்கிற சிலை நீங்கள் வாங்கி பூஜைக்கு நீங்கள் அதை பயன்படுத்துங்க. உங்கள் வீட்டில் ஃபோட்டோஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, ஆனால் அதை விட சிலை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லது. உங்ககிட்ட பித்தளை சிலை இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்ககிட்ட வெள்ளி இருந்தாலும் ஓகே, நீங்கள் அந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லது. நீங்கள் காலையில் வெள்ளிக்கிழமை மட்டுமாவது, அதாவது நீங்கள் இதை டெய்லி பண்ணீங்க அப்படின்னா கேட்ட வரங்கள் உடனே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் வெள்ளிக்கிழமை நீங்கள் பண்ணுறது ரெட்டிப்பு பலன் உங்களுக்கு கொடுக்கும். அதுவும் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. அது காலையில் நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிங்க. அப்படி முடியலை அப்படின்னா ஒரு 6 மணிக்கு முன்னையாவது எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சிட்டு அந்த காமதேனு வழிபாடை நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய லெவலெல்லாம் இல்லைங்க. நீங்கள் காமதேனு, அதாவது வீட்டுக்கு பசுமாடு வர வைக்கிறது ரொம்ப சந்தோஷம். நம்ம வீடு பால் காய்ச்சும் போது பசுமாடு வீட்டுக்கு வந்தாலே அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி நம்ம மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வர்றதா ஐதீகம். அதே மாதிரி தான் காமதேனு. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு நீங்கள் நல்லா முடிஞ்சால் குளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு வீட்டுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா குளிங்க. அப்படி முடியாதவங்க லைட்டாக தலைக்கு மஞ்சள் தண்ணி லைட்டாக தெளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வீட்டில் தீபம் ஏற்றும் போது கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காமதேனு சிலைக்கும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபடுங்க. முடிஞ்சால் நீங்கள் அதுக்கு அபிஷேகம் பண்ணி, அதாவது ஒரு சில பேர் வேலைக்கு போகிறதுனால நான் சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. இன்னும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும், எனக்கு உடனே பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு நல்ல மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. சுத்தமான மஞ்சள் பொடி எடுத்துகிட்டு அதில் பச்சை கற்பூரம், கிராம்பு பொடி, ஏலக்காய் பொடி, பன்னீர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த வால் பகுதி ஃபுல்லாகவே நீங்கள் அதுக்கு மஞ்சளை ஃபுல்லாக தடவிக்கோங்க. அது வால் பகுதி கீழே இருந்து மேலே வரைக்கும் அந்த வால் பகுதியில் தடவுங்க. ஏன்னா முதல்ல அந்த பசுமாடு, அதாவது காமதேனுவின் வால் பகுதி கீழே இருந்து மேல் வரைக்கும் இந்த நான் சொன்ன கலவையான அந்த மஞ்சள், பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய், பன்னீர் இதெல்லாம் சேர்ந்த அந்த மஞ்சள் நீங்கள் கீழேருந்து மேலே வரைக்கும் அதை தடவிக்கோங்க. அதை தடவினதுக்கு அப்புறம் குங்குமமும் அதே மாதிரி கீழேருந்து மேலே வரைக்கும் கொண்டுட்டு அதுக்கப்புறம் காமதேனுவோட நெத்தி பக்கம், வயிறு பக்கம், அந்த கண்ணுக்குட்டிக்கு எல்லாமே அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வால் பகுதிக்கிட்ட ஒரு பூ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெத்தி பகுதிக்கிட்டையும் நீங்கள் ஒரு துண்டு பூ வச்சுக்கோங்க. இதை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதில் டெய்லி நீங்கள் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது. இந்த வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ரெட்டிப்பு பலன் உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லை, என்னால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திக்க முடியாதவங்க காலையில் 6 to 7 அந்த டைம்குள்ளே பண்ணுங்கள். அது சுக்கிரஹோரை. அதுவும் இல்லை அப்படின்னா மதியம் 1 to 2 இந்த மாதிரி இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கலாம்.
ஏன்னா நீங்கள் ஃப்ரீ டைம் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமிங்காக இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் மதியம் 1 to 2 பண்ணலாம். அதுவும் முடியாதவங்க நைட்டு 8 to 9 இந்த வழிபாடை செய்யுங்க. 3மே சுக்கிரஹோரை, சுக்கிரனுக்கு உகந்த நேரம். அதுவும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நேரம். இந்த காமதேனு வழிபாடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தொடர்ந்து செய்ய செய்ய கண்டிப்பாக அந்த வீட்டில் கோடிகள் குவியும்னு கூட சொல்லலாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பூஜை அப்படின்னா கண்டிப்பாக காமதேனு வழிபாடு தான். இது வரைக்கும் நீங்கள் காமதேனு சிலை மட்டும்தான் நான் சும்மா மஞ்சள் குங்குமம் வச்சு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சது அப்படின்னா எல்லா அபிஷேகமும் அதுக்கு செய்யுங்க. மஞ்சள் அபிஷேகம், அதுக்கப்புறம் குங்குமம் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் எல்லாமே நீங்கள் செஞ்சுட்டு அந்த வால் பகுதியில் நான் சொன்ன மாதிரி மஞ்சள் குங்குமம் நீங்கள் தடவிட்டு அதில் நீங்கள் வால் பகுதி கிட்ட ஒரு தீபம் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் ஏற்றி வச்சுருங்க, மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் காமதேனு வழிபாடு செஞ்சுட்டு வர வர கண்டிப்பாக அந்த வீடு பாசிட்டிவ் ஆகி கண்டிப்பாக அந்த வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யமும் கண்டிப்பாக வருங்க. ஏன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் கோடிகள் குவிய கூட வாய்ப்புகள் இருக்குது. என்னடா கோடி கணக்கில் சொல்கிறா அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. நம்பிக்கையோடு நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் கண்டிப்பாக அது ரெட்டிப்பு பலன் கொடுக்கும். நம்பிக்கை மட்டும்தாங்க முக்கியம். அதை நான் சொன்னேங்கிறதுக்காக பூஜை பண்ணாமல் உங்களுக்கு அந்த காமதேனு மேலே நம்பிக்கை இருந்தது, மகாலட்சுமி மேலே நம்பிக்கை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் முறைப்படி கூட கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். நான் எதுக்காக ஒவ்வொரு வீடியோவும் நான் கொடுக்குறேன் அப்படின்னா யாராவது ஒருத்தர் இதை பார்த்து பலன் அடைஞ்சிடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட மட்டும்தாங்க நான் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். மற்றபடி எனக்கு வியூஸ் வரணும் அப்படிங்கிறதுனால தான் எதுவுமே இல்லை. எனக்கு வியூஸ் ரொம்ப கம்மியாக தான் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், 2-3 பேர் மட்டும்தான் பார்க்குறீங்க. என்னோடய சேனல் 1200 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் என்னை பார்க்குறது 2 பேர் 3 பேர் கிட்ட தான் என்னோடய வீடியோஸ் பார்க்கிங்க. ஆனால் நான் தளர மாட்டேங்க. அந்த 2 பேர் பார்க்குறதா இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்காக நான் தொடர்ந்து வீடியோ போட ரெடியாக இருக்கேன். ஏன்னா அந்த 2 பேர் யாராவது ஒருத்தங்க பலனடைஞ்சால் கூட எனக்கு அது ரெட்டிப்பு பலன் சந்தோஷம் கொடுக்கும். அதனால் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காமதேனு வழிபாடு உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். அதுலேயும் பிரம்ம முகூர்த்தம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லாதவங்க சுக்கிரஹோரை வெள்ளிக்கிழமை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வர கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க நிதி நிலைமை எல்லாமே சரியாயிருங்க. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் காமதேனு வழிபாடு செஞ்சு பாருங்கள். உங்ககிட்ட சிலை இருந்தது அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா சிலைக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது ரொம்ப நல்லதுங்க. இப்போலாம் பித்தளை சிலையில் லக்ஷ்மி படம் வச்சு நிறைய சிலைகள் வருது. அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. அல்லது ஆன்லைனில் அந்த ஒயிட் கலரில் இருக்கிற அந்த காமதேனு சிலையை நீங்கள் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வெள்ளிக்கிழமை மறந்துடாங்க. இந்த வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் பெண்கள் தலையில் கண்டிப்பாக பூ இருக்கணும். ஏன்னா பொதுவாகவே பெண்கள் எப்போவுமே தலையில் பூ வச்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் பெண்கள் எப்போவுமே நல்ல தன்னை சுத்தமாக்கி மகாலட்சுமி கடாட்சத்தோட கண்டிப்பாக எப்போவுமே வீட்டில் இருக்கும்போது அந்த வீடும் மகாலட்சுமி கடாட்சத்தோட கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நீங்கள் இந்த பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக மகாலட்சுமி மாதிரி கண்டிப்பாக தலை நிறைய பூ வச்சுட்டு இந்த மாதிரி பூஜை பண்ணுங்கள். பலன் கண்டிப்பாக அதிகமாகும். கூடிய விரைவில் நீங்கள் கேட்ட வரங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க கண்டிப்பாக என்னோடய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் மேலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் உங்களுக்காக வீடியோ கொடுத்துட்ருக்க முடியும். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நன்றிங்க. ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.